Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th standard exercise 3.3ல third sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா find the GCD of each pair of the following polynomials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல், LCM கொடுத்துருக்காங்க. GCD மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது f of x, g of xன்னு எடுத்துக்கலாம். இது வந்து LCM. ஸோ LCMமும் சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து GCD வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது f of x into g of x is equal to LCM into GCD. அதை யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவே இந்த LCM கொடுக்கலனா இது ரெண்டு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் நம்ம GCD மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம வந்து கொடுத்தது அப்படியே எழுதிக்கலாம். நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு let f of x is equal to 12 into x power 4 minus x cube எடுத்துக்கிறேன். g of x is equal to 8 into x power 4 minus 3x cube plus 2x square எடுத்துக்கிறேன். நம்ம வந்து GCD தான் வந்து கண்டுபிடிக்கணும். LCM ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு தெரியும். f of x into g of x is equal to LCM into GCD. இன்னொரு விஷயம், இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இங்கே எடுக்கணும். எக்ஸ் யூஸ் பண்ணால் f of x, இதுவே a யூஸ் பண்ணியிருந்தால் f of a தான் எடுக்கணும். சரிங்களா, மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம வந்து GCD தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் வந்தால் LCM இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போது f of x into g of x by LCM is equal to GCD. போன வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இதே தான் LCM கண்டுபிடிக்கிறது. அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா, இப்போ நம்ம கம்ஃபர்டபுளுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இதை தூக்கி இந்த பக்கமும் இதை தூக்கி இந்த பக்கமும் எழுதிக்க போகிறோம். இப்போ என்ன வரும்னா ஏன்னா கண்டுபிடிக்கிறது எப்பவுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சா தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, அதனால். ஓகே, பை LCM. இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு f of x தூக்கி இங்கே எழுத போகிறேன். என்னது f of x? 12 into x power 4 minus x cube into g of x பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 8 into x power 4 minus 3x cube plus 2x square by LCM. LCM என்னது? 24x cube into x minus 1 into x minus 2. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளால் மேக்ஸிமம் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துலேயுமே காமன் இருக்குது. பாருங்கள், என்ன காமனாக இருக்குது? ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் க்யூப் காமனாக இருக்கா? அதாவது ரெண்டுத்துலேயுமே இருந்துச்சுன்னா பவர் எது கம்மியாக இருக்கோ அதுதான் காமனாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த 12 அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் க்யூபை வந்து காமனாக எடுத்துடலாம். எக்ஸ் க்யூபை வெளியே எடுத்ததுக்கப்புறம் மீதி இதில் வந்து ஒரு எக்ஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இதில் வந்து எதுவுமே இல்லை, அப்போ 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்டூ 8. இப்போ இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பவர் சின்னது எது பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ மீதி எத்தனை இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு இதில் மீதி இருக்கிறது ஒரு எக்ஸ் ப்ளஸ் இதில் 2 மட்டும்தான். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் வெளியே போயிடுச்சுல, அதனால் பை 24x cube into x minus 1 into x minus 2. இப்போ மேக்ஸிமம் நம்மளால் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, அதனால். இப்போ இந்த x minus 1 கேன்சல் பண்ணிடலாம். x cube கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 12 1s are 12 2s are, அடுத்து 2 1s are 2 4s are. மீதி எதுவுமே கேன்சல் பண்ண முடியல. இப்போ மீதி இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். என்ன மீதி இருக்குது? 4x square into x square minus 3x plus 2 by x minus 2. இப்படி இதுதான் ஆன்சர் கிடையாது. டினாமினேட்டரே இருக்கக்கூடாது. நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது டினாமினேட்டரே இருக்கக்கூடாது. இப்போ ஃபர்தராக என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இது முடியல பாருங்கள். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா? ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்? இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 into 2 வந்து 2. அடுத்து நடுவில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போடணும். -3. வேரியபிள்லாம் போடக்கூடாது, கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் போடணும். சரிங்களா? இப்போ ஏதாவது 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 3 வரணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1s are மட்டும்தான். இப்போ 2 1s are மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 வருது. ஆனால் -3 வருதா? வரல. எப்போ நம்மளுக்கு இங்கே மைனஸ் வரும்? சேம் சைனாக இருந்தால் தான் ஆட் பண்ணிட்டு அதே சைன் எழுதுவோம். அப்போ சேம் சைன் என்னவாக தான் இருக்கணும்? மைனஸாக தான் இருக்கணும்னு அர்த்தம். இப்போ இது ஓகே ஆகிடுச்சு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +2 வருதா? வருது. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா
இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தானே இருக்குது, அதனால் இந்த ஃபேக்டரை தூக்கி அப்படியே எழுதிக்கலாம். இதுவே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணணும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம ஆன்சரை தூக்கி அப்படியே எழுதிக்கலாம். என்னென்னா இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ், அதை எழுதிக்கோங்க. எக்ஸ் -2 இன்டூ எக்ஸ் இந்த -1, புரியுதா, பை எக்ஸ் -2. இப்போ எக்ஸ் -2 கேன்சல் ஆகிடுச்சா, அவ்வளோதான். மீதி இருக்கிறது GCD is equal to 4x² into x - 1 is the final answer. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்ட் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க இந்த சம்மை. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x³ + y³ and x⁴ + x² y² + y⁴ and LCM வந்து x³ + y³ into x² + xy + y² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ நம்ம எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட வேண்டியது தான். ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத லெட் f of x and g of xன்னு எழுதிடலாம். f of x வந்து x³ + y³ g of x வந்து x⁴ + x²y + y⁴. LCM வந்து இதுதான், நம்ம வந்து GCD தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ரிலேஷன் தெரியும். f of x into g of x is equal to LCM into GCD. இப்போ நம்ம GCD தான் கண்டுபிடிக்கணும். அதனால் GCD கண்டுபிடிக்கணும்னா LCM இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ நான் இங்கேயே ஆல்டர்னேட் பண்ணி எழுதிக்கிறேன். f of x into g of x இந்த பக்கமும் பை LCM எழுதிக்கிறேன். இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of x பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், x³ + y³ into g of x பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், x⁴ + x²y + y⁴ by LCM பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அதை தூக்கி அப்படியே எழுத போகிறேன். x³ + y³ into x² + xy + y². ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது x³ + y³ x³ + y³ வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்படி ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீதி இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். x⁴ + x²y plus y⁴ by x² + xy plus y². now இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னே இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்துருச்சுனாலே, சாரி இங்கே x² y² இருக்குது, இங்கேயே நான் தப்பாக எழுதியிருக்கேன் பாருங்கள், x² y². இந்த பேட்டர்னில் இருந்தாலே நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டைரெக்டாக அது எழுதிட வேண்டியது தான். என்னென்னா, அதாவது x⁴ + x² y² + y⁴ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, x² + xy + y² into x² - xy + y² இப்படி எழுதிடுங்க, சரிங்களா. பை இதை தூக்கி அப்படி எழுதிடுங்க, x² + xy + y². இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சா. ஓகே, மீதி என்ன இருக்குது, இது மட்டும் தான் மீதி இருக்குது. என்னது, x² - xy + y². இதுதான் என்னது, GCD வந்து மீதி இருக்கிறது. ஸோ GCD is equal to x² - xy + y² is the answer. ஓகே, ஸோ அவ்வளோதான். நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸில் உள்ள ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye students.